டேய் நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? சொல்லுடா சொல்லு. ஸ்வீட்டி எங்க? எங்கடா அவங்க? என்ன பண்ண? சொல்றா சொல்லு. எங்க அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார். தெரியாதா? எங்கடா சொல்றா சொல்லு. யாருன்னு எனக்கு தெரியாது சார். ஏய் கையறா இங்க வா. நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். எடு எல்லா ரெக்கார்ட்ஸும் எடு. எத்தனை குழந்தைங்க இருக்காங்க? அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இல்ல சார். நீ இப்படி கேட்டா சொல்ல மாட்ட. ரெக்கார்ட்ஸ் இல்லன்னு சாதாரணமா சொல்லுவ, மறுபடியும் வர ரெக்கார்ட்ஸ் எடுத்து வைன்னு சொல்லிட்டு போவேன் நினைச்சியாடா திருட்டு பயல. நீ உன் வாயால உண்மையை சொல்ற வரைக்கும் நான் இங்கிருந்து போக மாட்டேன்டா. முந்தானேத்து இவன் குழந்தைங்களை வாடகைக்கு விடுறான்னு கேஸ் கொடுத்தேன் சார். இப்ப ஸ்வீட்டியும் சிண்டுவும் எங்க இருக்காங்கன்னு கண்டிப்பா இவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அன்னைக்கே நான் உனக்கு வார்னிங் கொடுத்தேன், ஆனா நீ இன்னும் மாறலடா. சார் சார் இருங்க பாத்துக்கலாம். எஸ்ஐ சார். பகவான் சார் சொல்லுங்க. அந்த குழந்தைங்க காணாம போல சார். என்னோட ஆளுங்க தான் கடத்தினாங்க. அவங்க கேக்குறதுக்கு நாதி இல்லாதவங்க. ஆனா அவங்க உடம்புல இருக்கிற உறுப்புகள் இருக்குல்ல, அதுக்கு விலை மதிப்பு இருக்கு சார். சின்ன பசங்க மிஸ்ஸிங் கேஸ் சார். எல்லாருமே அனாதை பசங்க சார். ஹியூமன் ரைட்ஸ்க்கு இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சா மேனேஜ் பண்றது கஷ்டம்னு சொல்றியா? இங்க பாரு, காத்திலேயே பிறந்து காத்திலேயே வளர்ந்தவங்க. அவங்கள கேக்குறதுக்கு இங்க யார் இருக்காங்கன்னு சொல்லு. இப்ப உன் பொண்டாட்டி உனக்கு போன் பண்ணுவா, அவகிட்ட என்னன்னு கேளு. ஜானகி சொல்லு. யாரோ வீட்டுக்கு வந்து 20 லட்சம் கொடுத்துட்டு போனாங்க. யாருன்னு கேட்டா சொல்லாமலே போயிட்டாங்க. சரி நான் பாத்துக்கிறேன். பணம் பத்திரம் சார். இந்த கேஸே இல்லாம நீ பண்ணிட்டேன்னா உனக்கு 20 லட்சம். இல்லனா சின்சியாரிட்டி பக்கம் தான் போவேன்னு சொன்னா போயிடுவேன். சார் நான் பாத்துக்கிறேன் சார். சார் என்னாச்சு சார்? இங்க பாருங்க, நீங்க இங்கேயே இந்த விஷயத்த மறந்துடுறது நல்லது சார். அப்ப அந்த சின்ன பசங்க அவங்க இங்க இருந்த மாதிரி எந்த ரெக்கார்ட்ஸும் இல்லையே. 2 days back தான் இங்க வந்து பார்த்துட்டு போனேன் சார். 1 year அவங்க எங்க தான் இருக்காங்க? அவங்க இங்க இருந்தாங்கன்றதுக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்கா? இல்ல அவங்கள யாராவது இங்க இருந்து கூப்பிட்டு போனதா நீங்களா அது பாத்தீங்களா? பாவம் சின்ன பசங்க சார். நீங்க தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். ஆதாரம் இல்லாம நான் எதுவும் பண்ண முடியாது. உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருந்தா கொண்டு வாங்க, அப்புறம் யோசிக்கலாம். வாங்க வாங்க வண்டி எடுங்க. இப்ப எதுக்காக நீ இவ்வளவு ஃபீல் பண்ற? ஸ்வீட்டி சிண்டுக்காக தானே அவன் அடிச்சேன். அவங்க காணாம போயிட்டா என்ன இப்போ? நமக்கு தான் கல்யாணம் ஆகும்ல, குழந்தை பிறக்கும். அவங்க நல்லா பாத்துக்கலாம்ல. என்ன நீ என்ன பார்த்து காதலிச்சானா என் மனச பார்த்து காதலிக்கல. அம்மா அப்பா தங்கச்சி எல்லாரும் இருக்கிற உனக்கு என்ன மாதிரி அனாதைங்களோட வேதனை எப்படி புரியும்? இந்த உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஆனா ஒரு அனாதைக்கு நான் இருக்கேன்னு தைரியம் சொல்ல ஒருத்தரும் இல்ல. அவங்க 2 பேரும் காணாம போல, கிட்னாப் பண்ணிருக்காங்க. அவங்கள திட்டுறாங்களோ அடிக்கிறாங்களோ இல்ல கண்களுக்காகவோ கிட்னிக்காகவோ கொல்றாங்களோ யாருக்கு தெரியும்? உனக்கு தெரியுமா? சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்லாத குழந்தைங்க அவங்களோட வேதனையை யாருக்கிட்ட சொல்லுவாங்க? நீ காணாம போயிட்டா நான் தேடுவேன், நான் காணாம போயிட்டா நீ தேடுவ. நம்ம 2 பேருமே காணாம போயிட்டா உன் பேரண்ட்ஸ் தேடுவாங்க. ஆனா அவங்க காணாம போனா தேடுறதுக்கும் கவலைப்படுறதுக்கும் யார் இருக்காங்க? சாரி கீதா, எனக்கு இது எதுவுமே தெரியாது. இனிமே அவங்களுக்காக உன்னோட சேர்ந்து நானும் இருப்பேன். அவங்க எங்க இருந்தாலும் கண்டிப்பா நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். என்ன நம்பு. ட்ரஸ்ட் மீ கீதா, ட்ரஸ்ட் மீ. என்ன டாக்டர் என்ன அசையறான்? மருந்து ஒழுங்கா கொடுத்தீங்களா? கரெக்டா தான் கொடுத்துருக்கேன். ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. உள்ள படா போ. சீக்கிரம் வண்டி எல்லாம்.
போடா சீக்கிரம். போடா போடா எவ்வளவு பண்ணிட்டு வரான், சீக்கிரம் போடா. போ போ, முன்னாடி போயிட்டு இருக்க பாரு. பசங்களை எங்கடா கூட்டு போறீங்க? சொல்லு, சொல்றா, எங்க கூட்டு போறீங்க? குழந்தைகளை கிட்னாப் பண்ணி எங்க பாஸ் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். யாரா உங்க பாஸ்? அவர் பேரு பகவான். ஹைதராபாத்ல இருக்காரு. ஹைதராபாத்ல எங்க? வண்டியில 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 போ போ. போடா போடா. சார், பசங்களை கிட்னாப் பண்றதை நான் பார்த்தனான்னு கேட்டீங்களா? என்னங்க, இன்னும் 3 பசங்களை கிட்னாப் பண்ணது அந்த பென்டிரைவ்ல இருக்கு சார். ம். சோ இந்த முறை 3 குழந்தைகளை கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்க? சொல்லல சார், ப்ரூஃபோட வந்திருக்கேன். இமிடியேட் ஆக்ஷன் எடுங்க. என்ன 1 மந்த் எதுக்கு? இந்த விஷயத்தை எங்க சார் கிட்ட சொல்லிட்டு வரேன். என்ன பகவான் சார், குழந்தைங்க பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? டேய் எஸ்ஐ, இடம் கொடுத்துட்டேன்னு தலை மேல ஏறி உட்காராத. இத மட்டும் கரெக்டா சொன்னீங்க. நான் இப்படி இப்ப செய்யறதுக்கு விதை போட்டதே நீங்க தான் சார். 20 கொடுத்தீங்கல்ல? டேய், மேட்ரு என்னன்னு சொல்றா. ஆமா, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்க ஆளுங்க 3 குழந்தைங்களை கிட்னாப் பண்ணிருக்காங்களாமே. அவங்கள ஒருத்தன் அடியும் வாங்கினானாமே. உனக்கு எப்படி தெரியும்? உங்க ஆளை பார்த்து அடிச்சவன் இப்ப என் கூட தான் இருக்கான். வீடியோ கூட வச்சிருக்கான் சார். உங்க ஆளு மாட்டினானா நீங்களும் சேர்ந்து மாட்டின மாதிரி தான். இப்ப 50 அனுப்புறேன், வீடியோவை டெலீட் பண்ணிரு. அவன் ரொம்ப அறிவாளி சார். இன்னொரு காப்பி கண்டிப்பா வச்சிருப்பான். நானும் மும்பையில தான் இருக்கேன் எஸ்ஐ. அவன் கதையை நான் பாத்துக்கிறேன், நீ விட்டுரு. அந்த வீடியோவை டெலீட் பண்ணிடு. சார், என்ன கண்ணா, என்ன வேணும்? என்ன வேணுமா? பகவானோட டீல் போட்டாச்சா? என்ன டீலு? அந்த டீலை பத்தி மொத்தமா புட்டு வைக்கிறேன். ஆனா எங்க இல்ல, எனக்கு அன்னைக்கு டவுட் வந்துச்சு. அதுக்குதான் மொத்த வீடியோவையும் மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட், see you. கீதா, இவங்க பசங்களை கிட்னாப் பண்ணி ஹைதராபாத் கூட்டு போறாங்க. இவங்க பாஸ் பேரு பகவான். இது சம்பந்தப்பட்ட வீடியோ என்கிட்ட இருக்கு. நீ நியூஸ் ரெடி பண்ணு, நான் இப்பவே வரேன். அந்த வீடியோஸ் உனக்கு அனுப்புறேன்.